ஜானகி அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்கள பத்தின நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்களோட வீட்டுக்கு பாம்பு ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி, எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பழம்பெரும் பின்னணி பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 88 வயசான ஜானகி அம்மா அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும் உடல் நலக்குறைவுனாலயுமே சமீபத்தில இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் மைசூர்ல இருக்கக்கூடிய அவங்களோட நண்பரின் பண்ணை வீட்டில் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அரசு மரியாதையோட அவங்களுக்கு நல்லடக்கம் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்கள பத்தி தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வரும் இந்த ஒரு நேரத்தில் ஜானகி அம்மால நல்லடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பாம்பு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. குறிப்பா அதை பார்த்து அங்க இருந்தவங்க ரொம்பவே ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பாம்பு அப்படிங்கிறது நம்ம தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்படி இருக்கும்போது பாம்பு அவங்களோட நல்லடக்கம் பண்ண இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது ஜானகி அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா கடவுள் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் இதை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, குறிப்பா அவங்க ஹிந்து முறைப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா, 2வது நாள் வந்து அவங்க நல்லடக்கம் பண்ண இடத்துல பால்லாம் தெளிப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சம்பிரதாயத்துல அது இருக்கு. அப்படி பார்க்கும்போது, பாம்பு வந்து பால் குடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்க ஒரு சில வாசனை திரவியங்கள் இருக்கும். ஸோ, அத ஈர்க்கப்பட்டு கூட அந்த பாம்பு வந்திருக்கலாம். இல்ல பால் இருக்கிறதுனால கூட பாம்பு வந்து வந்திருக்கலாம். இத வந்து நீங்க மத்த விதமா பேசாதீங்க, சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர், அப்படியெல்லாம் கண்டிப்பா இருக்காது. இது முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற மாரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் ரொம்ப டீப்பா இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் மிக பெரும் அளவுல கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அதாவது அவங்க நல்லடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு பண்ணை வீட்ல தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பண்ணை வீடு அப்படின்னாலே ஒரு தோப்புக்குள்ளேயோ அப்படின்னா ஒரு காட்டுக்கு பக்கத்துலயோ தான் இருக்கும். அந்த மாதிரியான பிளேசஸ்ல பாம்புகள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா அந்த இடத்துக்கிட்ட வந்து பால் தெளிச்சிருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாம்புகள் நார்மலாவே அந்த சைடு வந்து போயிருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல கூட அவங்க வீட்ல இருக்கவங்க பார்த்திருந்திருக்கலாம். அது வந்து நல்லடக்கம் பண்ண அந்த ஒரு அடக்கம் மேலேயே வந்து ஏறிலாம் நிக்கல. அதுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது பாம்பு அந்த வழியா போயிருக்கும். அத பார்த்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியான கிளாரிஃபிகேஷன குடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா இது கூட உண்மதான். அவங்கள வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கிறது பண்ணை வீடு. பண்ணை வீடு சைடு கண்டிப்பா வந்து பாம்பு, பூச்சி பொட்டுகள் அலையிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அங்க பாம்பு வந்து எதர்ச்சியா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கிருஷ்ணரை விரும்பக்கூடிய ஒரு பாடகி. கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுள் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி அளிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.